நான் தான் உங்கள் ராதிகா பாலாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹியன் ஸ்டைல் பீன்ஸ் கறிங்க. ஹியன்ஸ் யாருங்கிறது உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 200 கிராம்ஸ் பீன்ஸ் எடுத்திருக்கேங்க. அப்புறமா வேர்க்கடலை, இது வறுக்காத வேர்க்கடலைங்க. இது என்கிட்ட ஆல்ரெடி வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலையும் இருக்குது. உங்களுக்கு அந்த பச்சை வேர்க்கடலையை நம்ம எப்படி வறுத்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் காமிக்கிறேங்க. ஆக்சுவலி அந்த ஹியன்ஸ் வேறு யாரும் இல்லைங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி நார்த் வியட்நாம் ஹனாயில் இருக்கிறச்சே எங்கள் வீட்டில் ஒரு மெய்டு இருந்தாங்க. அவங்க நல்லா குக் பண்ணுவாங்க. அவங்க இந்த ஸ்டைலில் தான் பீன்ஸ் கறி எப்பவும் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா கட்டிங்கில் தாங்க உங்களுக்கு மெயின் டிஃப்ரென்ஸே தெரியும். அப்படி வச்சு ஒரு பக்கம் ஸ்லாண்ட்டு திருப்பிட்டு அதே மாதிரி ஒரு ஸ்லாண்ட்டு பண்ணிங்கன்னா இந்த வெஜ் ஷேப்பில் இருக்கும் அது பார்க்க. ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணி இது பண்ணலாம். ஒரு கிலோலாம் கட் பண்ணுறச்சே கொஞ்சம் கஷ்டம்தான். பட் பெருசாக நம்ம கட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கட் பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும்னா நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும். பட் இது சிரமம் இல்லை, நீங்களே ஈஸியாக பண்ணிடுவீங்க. அவங்க இது இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என் டாட்டர் ஹியன் ஸ்டைல் பீன்ஸ் கறி பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாள். அதனால அந்த பேர் எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதை காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஹியன் ஸ்டைல் பீன்ஸ் கறின்னு நீங்களும் சொல்லலாம். கையில் கட் பண்ண பயமாக இருக்கிறவங்க இப்படி அந்த கட்டிங் பிளேட்டில் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பிட்டு இந்த ஓப்பன் கட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அந்த டைரெக்ஷனில் இன்னொரு கட்டு இப்படி ஸ்லாண்டாக திருப்புங்க. ஜஸ்ட்டு திருப்பி நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ கையில் வச்சுக்கணும்னு இல்லை, இப்படியும் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ திருப்பிட்டு பாருங்க, அதே மாதிரி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பருப்பு துவையல் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். அதே மாதிரி கேசரி எப்படி பண்ணுறது அதுவும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா டிஷ்யூவெல்லாம் தொடச்சிருங்க. அப்புறம் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுக்கணும். நான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறேன். இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட் குக்கிங்க்கு அவங்க டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதை அக்கார்டிங்லி நம்ம சூடை ஏற்றி இறக்கி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வறுத்துட்டு நம்ம தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கணும், அவ்வளோதாங்க. நல்லா வறுத்து தோல் உரித்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எப்போ ஒன்றுனாலும் டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த வேர்க்கடலையை கொரன்னு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ மெயினாக கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணால் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது ஜீரகம் வெடிச்சாச்சுங்க. நம்ம அந்த நறுக்கி வச்ச பூண்டு நல்லா கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கணுங்க. அப்போ தான் அந்த சங்க்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றச்சு. இந்த பீன்ஸ் கறிக்கு வந்து இந்த பூண்டு ஃப்ளேவர் அண்ட் அந்த பெப்பர் பவுடர் அதுதான் மெயின் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கறது. பூண்டு வந்து நல்லா வதங்கணுங்க, பச்சை வாசனையே இல்லாமல் இருக்கணும். ஸோ நல்லா கைவிடாமல் நல்லா அதை ரொம்ப தீஞ்சும் போகாமல் நல்லா அதை வறுத்துக்கணும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுத்துங்க. நம்ம வந்து அந்த பீன்ஸையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து அது நல்லா வதங்கின்னு இருக்குங்க. கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சாலே அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். நம்ம தண்ணி எதுவுமே தெளிக்கலைங்க. ஸோ அந்த ஆவிலேயே அது அப்படியே நல்லா வெந்துடும். இப்போ உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 1.25 ஸ்பூன் ஐஸ்கிரீம் டீஸ்பூனில் போட்டிருக்கேங்க. திருப்பி மூடி வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் இப்போ மஞ்சள் பொடி, அது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது, நல்லா வெந்தும் போயிருக்குது. ஸோ கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிடலாம் அதோட. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குறை நரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலை பவுடர். அந்த வேர்க்கடலை பவுடர் அதோட நல்லா சேர்ந்து கலந்து விடணுங்க. இப்போ அந்த மிளகுத்தூள் அதுதான் காரத்துக்கு போடுறோம், அதை லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ எங்கள் ஹியன் இப்படி தான் பீன்ஸ் கறி பண்ணுவாங்க. பூண்டில் இருக்கிற லேசாக காரமும் மிளகு காரம் அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்ந்து இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு ரோலாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சாதத்தோடையும் சாப்பிட்லாம். ஸோ இந்த பீன்ஸ் கறி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.